வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போகிறோங்க. அதுவும் சிவனை தேடி தான் போகிறோம். இன்றைக்கி ஜனவரியில் முதல் பௌர்ணமி. அதுவும் ஒரு முக்கியமான ஒரு சிவனை பார்க்க தான் நம்ம இப்போ கிளம்பிட்டோம். அவ்வளோ அருமையானதுங்க அது. கிட்டத்தட்ட வருஷத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அந்த சிவனை வந்து வெளியே காட்டுவாங்க. டீட்டெயிலாம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம கிளம்பிட்டோங்க, வாங்க. கலவு சோறு பிடிச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு மிகப்பெரிய ஒரு சிவன் கோயிலுக்கு தாங்க நம்ம போய்கிட்டு இருக்கோம். இதோட விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ போறது வருஷத்துல ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அந்த சந்தன காப்பு எடுத்துட்டு கிரீன் கலர்ல சிவன் இருப்பாருங்க. அதை பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஆக்சுவலாக வந்து மதுரைக்கு அவுட்ரு வந்துட்டோங்க. நம்ம இப்போ இங்கே தான் டோல் ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த டோல் தாண்டி தான் கொஞ்சம். ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னாங்க எப்பயுமே அந்த நைட் ட்ராவல் வந்து அதிகமாக நம்ம விரும்புகிறதாலங்க. இப்போ எவ்வளோ பயங்கரமாக இருக்கு பாருங்களேன். அது மேக்ஸிமம் வந்து நம்ம அந்த ட்ராவல் வந்து பண்ணுறது வந்து அவ்வளோ அருமையான ஒரு விஷயங்க. ஏதோ ஒரு சின்னதாக ட்ராவல் பண்ணுங்க. அது பண்ணாதான் உங்களுக்கு அதோட வேல்யூ என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியும். எப்பயுமே ஒர்க் பண்ணுறோம், வீட்டில் இருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயே இருக்காமல் எங்கேயாவது ஒரு சின்ன இடத்துல கொஞ்சம் ட்ராவல் பண்ணுங்க. ட்ராவல் பண்ணாதான் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும். எல்லாமே நம்மளை விட்டு ஒரு சில விஷயங்கள் நம்மளை விட்டு வெளியே போகிற மாதிரி தெரியும். அதனால் மேக்ஸிமம் எப்பவுமே ஒரு ட்ராவல் பண்ணுங்கள். ரொம்ப கொஞ்சம் தலையில் ரொம்ப டென்ஷனை எல்லாத்தையும் ஏற்றிக்கிறாதீங்க. இருக்க தான் செய்யும், எல்லா நேரத்துலையும் டென்ஷன் இருக்க தான் செய்யும். அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. வாங்க ட்ராவல் பண்ணுவோம். விரவனூர் வழியாக வரோம் நம்ம. இல்லை, நம்ம இப்போ மாட்டுத்தாவணி வழியாக வந்து அந்த வழியாக வரோம். அப்படியே இல்லை வந்துருச்சுல, இது வழியாக தான் நம்ம போகணும். இப்போ இது வழியாக தாங்க போகிறப்போ. ஆக்சுவலாக வந்து ராம்நாடு தாங்க நம்ம போகிறது. ராம்நாடு டிஸ்ட்ரிக்கு. ஆனால் ராம்நாடு போக மாட்டோம். நம்ம ராம்நாடு இல்லாமல் நம்ம அதுலேருந்து கொஞ்சம் ரைட்டில் திரும்பிடுவோம். பைபாஸ் முடிச்சுட்டு வராங்க. பார்க்கல எவ்வளோ பயங்கரமாக இருக்கு. ஆனால் நல்ல பனி அடிக்குதுங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் அந்த பனிக்காலனால ஜனவரி மாதம் எப்பவுமே உங்களுக்கு தெரியும், பனி பயங்கரமாக அடிக்கும். அதனால் இந்த பனி ரொம்ப அதிகமாக தாங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ராமேஸ்வரம் ரோடு தாங்க. மதுரை டு ராமேஸ்வரம் அந்த ரோடு தாங்க இது ஆக்சுவலாக.
அந்த ரோட்டில் தாங்க போய்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக. இவ்வளோ பயங்கரமா இருப்பாருங்களே. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பாச்சின்னு சொல்லி மதுரை பக்கத்தில் திருப்போணம் தாண்டி இருக்குங்க. அந்த டோலில் தான் நம்ம இப்போ ரீச் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணி போனோம். அது என்னன்னு உங்களுக்கு நான் சஸ்பென்ஸாகவே வச்சுருக்கேன், உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு முக்கியமான இடம் தான் நம்ம போகிறோம். ரொம்ப பயங்கரமான இடம் அது. அப்படியே வந்துட்டே இருந்தோங்க. எனக்குமே இந்த மாதிரி டயத்தில் வந்து மழை பெய்யுமான்றது தெரியாது. ஆனால் ஆக்சுவலாக இன்னைக்கு மழை வேறங்க, நல்லா மழை பெஞ்சிருக்குங்க இங்கே. இந்த மேக்ஸிமம் ஜனவரி மாதம் வந்து மேக்ஸிமம் மழை பெய்யாது, பனி தான் அதிகமாக விழுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்சம் எங்கிட்ட பூராமே நல்ல மழைங்க இங்கே இன்னைக்கு. ஆனால் பனி விழுகலை. இந்த இருக்கு பாருங்க, அந்த டோல் தான் இப்போ நம்ம ரீச் ஆகிருக்கோம். ஆக்சுவலாக வந்து இது 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 இந்த இடம் எங்கே இருக்குன்னா திருப்பாச்செத்தின்னு சொல்லி நம்ம மதுரை பக்கத்தில் உள்ள இடம் தாங்க அது. ஆக்சுவலாக வந்து விஜய் படம் திருப்பாச்சின்னு இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த இடத்தோட ஊர் தாங்க. இந்த ஊரில் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குங்க. சின்ன விஷயம் இல்லை, ஒரு பெரிய விஷயம் தான். நம்ம வேலை பார்க்குறோம் பார்த்தீங்களா, அருவா, இந்த மண்மட்டி, இந்த கோடாரி, இது பூராமே இங்கே தாங்க திருப்பாச்சியில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க. இந்த ஊரில் தாங்க, இங்கே தாங்க வந்து தயாரே பண்ணுவாங்க. அவ்வளோ பயங்கரமாக இருக்குங்க. ரொம்ப பேர் போனதுங்க இந்த ஊர். அந்த அந்த விவசாயம் பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஏர் கலப்பையுமே இங்கே செய்வாங்கங்க. அவ்வளோ பயங்கரமாக இருக்குங்க. இந்த ரைட்டில் போகுது பார்த்தீங்களா, இது வந்து ஊரோட என்ட்ரன்ஸுங்க. இந்த இருக்கு பாருங்களேன், இது ஊரோட என்ட்ரன்ஸுங்க. அது நம்ம இப்போ இதை கிராஸ் பண்ணி தாங்க நம்ம போகிறோம். இப்போ தென் நம்ம இப்போ வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா மானாமதுரை ரீச் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக இதுதாங்க மானாமதுரை தாங்க அது ஆக்சுவலாக. சரி, நம்ம வந்திருக்கிறது மானாமதுரை. இப்போ நம்ம ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக இதுதாங்க இது என்ட்ரன்ஸுங்க. ஆக்சுவலாக இது நம்ம லெஃப்டில் போனோம்னா நம்ம ஊருக்குள்ளே போயிடலாம். இது நம்ம பைபாஸ்லேங்க. இது இதில் இந்த இடத்துல ஒரு விஷயம் ஒன்று இருக்குங்க, நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோ பயங்கரமான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலமரம் இருந்துச்சுங்க. அந்த ஆலமரத்துக்கு கீழே என்ன இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கருப்புசாமி கோயில் இருக்குங்க. இதை இப்போ கூட இருக்கு பாருங்களேன், நீ பாருங்களேன். இப்போ கூட அந்த ஆலமரத்தை இப்போதான் எடுத்தாங்க. ஆக்சுவலாக சமீப காலத்தில் தான் அந்த ஆலமரத்தை, இதான் அந்த கோயிலுங்க. இது எப்படி இருக்கு பாருங்க, பயங்கரமான ஒரு சக்தி வாய்ந்த இந்த கோயிலுங்க இது மானாமதுரையில். எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுல வரப்போ ராமேஸ்வரம் இந்த வழியாக தான் போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆலமரம் வந்து அவ்வளோ பெருசாக இருக்குங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா நான் அதை கேள்விப்பட்டிருக்கேன். அது இப்போதான் அந்த மரம் ஏதோ விழுந்ததா சொல்லி எடுத்தாங்க. ஏன் இந்த 4 வழிச்சாலை போடுறப்ப கூட அந்த மரத்தை எடுக்க முடியல, எடுக்கவும் இல்லைங்க. ஒரு சென்டிமெண்ட்டாகவே வச்சுருந்தாங்க. அப்புறம் இப்போதாங்க எடுத்தாங்க. அவ்வளோ பயங்கரமான அந்த கோயில், சக்தி வாய்ந்த கோயிலுங்க. கொஞ்சம் சாப்பிடலான்னு அப்படியே கொஞ்சம் ஹோட்டல் தேடுறேன். கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, மணி 9 மேலே ஆயிடுச்சு. கொஞ்சம் ஹோட்டல் அப்படியே தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. எங்கேயோ போறோம், ஏதோ டூர் போறோம்னு தான் நினைக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அவ்வளோ ஒரு பயங்கரமான இடத்துக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம்.
அது பூரா வெஜிடேரியன் இல்லை, நான்வெஜ்ஜா இருக்கு. நான்வெஜ் கடையா இருக்குண்ணே இது. இந்த இதில் சாப்பிடுமா? அந்த இதில் சாப்பிடுவோம் இது. இந்த கடையில் ஹரிஷ், இது ஹோட்டல்லே இல்லைண்ணே இது. எங்கே என்ன அது? அது பன் புரோட்டானே, அது நல்லா இருக்கானே. வெஜ்ஜு இல்லைண்ணே, இது நான்வெஜ்ஜுண்ணே. இது பேக்கரி. இந்த இருக்கு ஒரு வெஜ்ஜு, இதில் சாப்பிடுவோம். ராயலா? ரொம்ப காசு கொடுக்குமா? வேணாம்ண்ணே, அங்கிட்டு போவோம். அதுதான் இருந்தா அங்கே சாப்பிடுவோம். பிரியாணி கடை, அது பிரியாணி கடை. அது பிரியாணி, அது பிரியாணி கடைண்ணே. இதுவும் சின்ன கடை தானே, சூப்பு கடை. வெஜ்ஜு கடை இருக்கு, அது ஒரு பாருண்ணே, சாப்பிடுவோம். இந்த ரைட் சைடு அதுவும் இல்லை. இது ரெண்டு ஹோட்டலே கிடையாதோ? வயிறு பசிக்குதுண்ணே. பார்த்திபனூர்லாம் இருக்குமா? அதை ட்ராவல் பண்ணாலே எப்பயுமே அந்த பஸ் இருக்காது. நம்ம மாணவர்களுமே சாப்பிடலங்க. எங்கேயாவது சாப்பிடுவோன்ட்டு போயிட்டுருக்கோம். ஏதாவது ஹோட்டல் இருக்கான்னு பார்ப்போம்னு. அன்டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் 9:30 மேலே ஆயிடுச்சு. கொஞ்சம் தேடி பார்ப்போங்க, கொஞ்சம் எப்படி இருக்குன்னு. ஹோட்டல் இருக்குன்னு நம்புகிறோம். அதுலேயே 9:30 மணிக்கெல்லாமே எல்லாமே மூடிட்டாங்க பார்த்தீங்களா? இருக்குங்க, ராஜபாண்டி ஒரு ஹோட்டலில் சாப்பிடுவோங்க. சாப்பாடு இருக்கான்னு கேட்டுவானே. அண்ணே, இருக்கா? என்னது புரோட்டாவா? வேணாம் வேணாம். இல்லையா? பைபாஸா? வண்டி திருப்பிடுவா? வண்டி திருப்போம், உட்கார். இந்த அங்க அவர் நான்வெஜ்ஜா? பைபாஸ் வரலையா? இது என்ன நம்மளுக்கு இவ்வளவு பெரிய சோதனையா இருக்குண்டி? அங்கே உள்ளே சாப்பிட்டு வந்திருக்கலாம் பேசாம. ஒழுக்கமா அங்கே ஏகப்பட்ட ஹோட்டல் வச்சிருந்தாங்க.
நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பரமக்குடி வந்துட்டோங்க. ஏன்னா அந்த வழியாக போக முடியலட்டாங்க, அது தூரம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால நம்ம இப்போ பரமக்குடி தாண்டி பைபாஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக ராம்நாடுக்கு முன்னாடியே வந்து திரும்பிடுமா, நம்ம அதை கனெக்ட் பண்ணி தாங்க போகிறோம். எட்டி வயல் அந்த ஊர்ல இருந்து ஒரு லைட் தெரியுங்க. ராம்நாடுக்கு இருந்து இங்கிருந்து எட்டி வயல்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குங்க. 10 கிலோமீட்டர் முன்னாடியே நம்ம இது திரும்பி இருக்கு, ரைட் சைடு ஒரு சின்ன ஒரு திரும்பி இருக்கு. எட்டி வயல் ஊர் வச்சுக்கோங்க. அதை தாண்டி முடிச்சுட்டா ஒரு கரெக்டா ஒரு நைட்டு ஏதோ பூஜை நடக்க போலங்க. அதனாலதான் இவ்வளவு கூட்டமா இருக்குங்க. எவ்வளவு வண்டி போதும் பாத்தீங்கன்னா, நைட்டே வந்து பூஜை நடக்க போலீங்க. ரொம்ப பயங்கரமான ஒரு கோயிலுங்க அது. இவ்வளவு வண்டி வருது பாருங்களேன். தெரியல, ஒருவேளை நடக்கும் நினைக்கிறேன். ஏன்னா போனாதான் தெரியுங்க எப்படி என்னன்னு. போனாதான் போய் பார்த்தாதான் தெரியும். நைட்டே தான் எல்லாரும் ரீச் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா பாருங்களேன், திரு உத்தரகோசம் மங்கை டெம்பிள்ங்க இதுதாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு பாருங்களேன், அதாவது இந்த மார்கழி பௌர்ணமிக்கு இங்க எவ்வளவு கூட்டம் இருக்கு பாருங்களேன். கோயில் தெரியுது பாருங்க, அதுதான் கோயில். அதாவது ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த மார்கழி பௌர்ணமி மட்டும்தாங்க இந்த கோவில் இருக்கும். அந்த நம்ம அதை பார்க்க தாங்க நம்ம இப்போ வந்திருக்கோம். ஆக்சுவலா வந்து மற்ற டைமிங் எல்லாம் பாத்தீங்கன்னா கிரீனிசம் இருக்கும். இன்னைக்கு மட்டும்தான் அந்த மரகத சிலை இருக்குங்க. அதுக்காண்டி தான் நம்ம வந்திருக்கோம். ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு 12 மணிக்கெல்லாம் ரீச் ஆகிட்டோங்க. இப்போ க்யூவை பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு நிற்கிதுங்க இந்த க்யூ. வரிசையில் நிற்கிறோம். ஆக்சுவலாக பார்த்துட்டு போனவங்களாம் 5 மணி நேரம் ஆச்சுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இது இந்த வருஷத்தில் இந்த ஒரு நாள் திறந்துருக்கனால இந்த க்யூ வந்து கூடியிருக்குங்க. ஒரு க்யூவை பார்த்தீங்களா, நீளமாக இருக்குது பாருங்களேன். பாருங்களேன், கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம். மணி இப்போ கரெக்டாக ஒரு 1:30 மணி ஆயிடுச்சுங்க. அந்த ஆர்ச்சுக்குள்ளே வந்துட்டோங்க. இதுதான் அந்த கோயிலுடைய என்ட்ரன்ஸ் உள்ள ஆர்ச்சுங்க அது. எவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்தீங்களாங்க. எனக்கு ஆக்சுவலாக வந்து இந்த வருஷம் தாங்க தெரியும் இது இந்த மாதிரி இப்படி ஒரு கோயில் இருக்கிறதா. எனக்கு இந்த வருஷம் தாங்க தெரியும். தெரிஞ்ச உடனே ஏன்னா இந்த க்யூவுமே ரொம்ப நேரமாக அங்கே எடுத்தாங்க இருந்தோம். கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இந்த இடத்துக்கு வர்றதுக்கே. இந்த கோயில் இருக்குது பாருங்களேன், கோயிலுடைய அந்த கோபுரம் தெரியுதுங்க. இன்னமும் கூட்டம் இருக்குது, நிறையா இருக்குது. நம்ம இன்னும் போக வேண்டியது இருக்குதுங்க. ஆக்சுவலாக வந்து இந்த பௌர்ணமிக்கு வந்து இது ரொம்ப பயங்கரமான ஒரு இதுங்க. அது கொஞ்சம் அப்படி இப்படின்னு பிடிச்சி கொஞ்சம் கோயில் வாசல்கிட்ட வந்துட்டோங்க.
பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்களேன். இது இந்த பக்கம் இருக்குது இன்னொரு கோபுரங்க. இது ஆக்சுவலாக இப்போ தான் இந்த கோபுரம்லாம் கட்டியிருக்காங்களாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 வருஷமாகவே இந்த கோயிலை வந்து புதுப்பிச்சிருக்காங்க. இது ஆக்சுவலாக நீங்கள் நினைக்கிற மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட டெம்பிள் இது கிடையாதுங்க. அது ஆக்சுவலாக வந்து ராமநாதர் சமஸ்தானத்துடைய தேவஸ்தானம் தாங்க அந்த கோவில். ஆக்சுவலாக அவங்க ராஜவம்சத்துடைய தேவஸ்தானம் தான் அந்த கோயில். அவங்க கட்டினது தாங்க அந்த கோயில். இவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்கள். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நவரத்தின கல், அந்த கல்லுலே தாங்க இந்த சிலை ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த ஒரு நாள் மட்டும் அந்த சந்தன காப்புன்னு சொல்லி ஒரு வருஷம் முழுக்க அந்த சந்தன காப்பில் தான் நம்ம பார்க்க முடியும். இதை விட்டுட்டோம்னா, இந்த நாளை விட்டுட்டோம்னா சந்தன காப்பில் தான் அந்த சிவன் இருப்பாப்புல. நம்ம வந்து இந்த மாதிரி இந்த க்ரீனிஷாக வந்து அந்த மரகத கல் இதில் நம்ம பார்க்க முடியாது. இந்த ஒரே ஒரு நாள் மட்டும் அந்த பௌர்ணமி, மார்கழி பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகிற டயத்துலேருந்து அந்த எண்டு ஆகிற டைம் வரைக்கும் அதை அந்த சந்தன காப்பெல்லாம் எடுத்து ஓப்பனில் இதை வச்சுருந்தாங்க. சில பௌர்ணமி, இன்றைக்கி பௌர்ணமினால நான் அப்படியே கொஞ்சம் நிலாவையும் சேர்த்து அந்த கோபுரத்தோடு கொஞ்சம் கவர் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. பார்க்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஆனால் நல்ல கூட்டங்க. ஆனால் எல்லாருமே பரவாயில்ல, ஃபேமிலியோடையே நைட்டு இப்போ கரெக்டாக மணி 2 மணி இருக்குது. எல்லாருமே கொஞ்சம் ஆக்சுவலாக வந்து எல்லாருமே சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் எல்லாருமே ஆக்சுவலாக ஃபேமிலியோடய வந்திருந்தாங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை பார்க்குறது வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். எனக்கு எவ்வளோ ஃபேமிலியோடு எல்லாருமே நிற்கிறாங்க பாருங்கள், அவ்வளோ வெயிட்டிங்கில். பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு இந்த இடத்த பார்க்குறது. எனக்கே வந்துங்க இந்த வருஷம் தாங்க தெரியும். நான் உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு தெரியாது. எனக்கு இந்த வருஷம்தான் தெரியும். இந்த வருஷம் தான் நான் இந்த கோவிலுக்கே வந்திருக்கேன். இந்த கோவில் எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. நான் வந்ததில்லைங்க, சின்ன வயசுலேருந்து நான் வந்ததில்லை. இங்கே பாருங்கள் எப்படி இப்போ திறந்து விட்டாங்க. எப்படி இருக்குது பாருங்களேன். அந்த பௌர்ணமி நிலவும் அந்த கோபுரமும் நாங்கள் கொஞ்சம் அந்த வெளியே வெயிட் பண்ணுறப்ப இந்த இது கிடச்சிச்சிங்க. சரி, அது அப்படியே கொஞ்சம் எடுத்தோம். பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்களேன். ஆகிட்டு போதும் அந்த வழியாக தாங்க நம்ம போகணுங்க. கேட்க மாட்டாங்க, அடி வாங்க போறாங்க. போயிட்டு வா.
இது ஆக்சுவலாக தெரியுதா உங்களுக்கு? அந்த ஆர்எஸ்டின்னு போட்டிருக்காங்களா, ஆக்சுவலாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கிடையாது. இது வந்து அந்த ராஜா வம்சத்துடைய கோவில்னால அவங்களே வந்து அந்த 100 ரூபா தரிசன டிக்கெட் வந்து கொடுத்தாங்க. இந்த கோயிலுடைய சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு இலந்த மரம் ஒன்று இருக்குங்க. அந்த இலந்த மரமும் இந்த கோயிலில் மிகப்பெரிய ஒரு சிறப்பு அம்சங்க. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இவ்வளோ பயங்கரமான கோயிலுங்க. ஆக்சுவலாக இத்தனை வருஷம் எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாதுங்க. இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட கோவில் கிடையாதுங்க. ஆக்சுவலாக தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட கோவில் கிடையாதுங்க. அது ஆக்சுவலாக அதுக்குள்ளே தாங்க நம்ம போகணுங்க. இப்போ ஆக்சுவலாக கொஞ்சம் உள்ளே வந்துட்டோங்க. அதாவது அது ஒரு வாசல், அதுக்கப்புறம் ஒரு வாசலுங்க. அது இப்போ கரெக்டாக மணி 2:30 மணி ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலாக நம்ம வரிசையில் நின்றது 11:45 நின்றாங்க அங்கே. இப்போ அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு 2.5 hours ஆயிடுச்சு, மேலே அதுக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இந்த உள்ளே இருக்குது பாருங்களேன். கோயில் அவ்வளோ பயங்கரமாக அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. இந்த இருக்கார் பார்த்தீங்களாங்க, இவரை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். உள்ள இவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்களேன். இந்த சிலையை தான் நம்ம இப்போ உள்ளே பார்க்க போகிறோங்க. இந்த ரூபத்தில் இன்றைக்கி அந்த ஒரு நாள் மட்டும் இதே மாதிரி இருப்பாருங்க. எவ்வளோ பயங்கரமாக இருக்கு. இதை பார்த்து அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். எல்லாமே ஃபுல்லாகவே நவரத்தன கல்லுங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. பார்த்துட்டேன். நான் உங்களுக்கு அப்போவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா,
ஒரு இலந்த மரம்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள். இந்த இலந்த மரம் தான் ரொம்ப ஒரு முக்கியமான இந்த ஸ்தலத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு மரங்க. கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா 3000 ஆண்டாக இருக்குங்க. இது 3000 ஆண்டாக வந்து இந்த மரம் வந்து இங்கே இருக்குங்க. எவ்வளோ பயங்கரமாக எவ்வளோ பழமையான மரம்னு பாருங்களேன். இந்த கோயிலில் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம எடுக்கணும்னா மறுபடியும் திருப்பி இந்த கோயிலுக்கு வரலான்னு தாங்க இருக்கும். ஏன்னா அவ்வளோ இந்த பாருங்களேன், இந்த க்ளோஸ்அப்பில் இருக்கவங்களுக்கு காட்டுறேன், இந்த போட்டிருக்காங்க பாருங்கள். கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகள் ஆச்சான். அதுக்கும் மேலே அதுக்கு முன்னாடின்ற மாதிரி சொல்கிறாங்க. 3000 ஆண்டுக்கு முன்னாடின்ற மாதிரி கூட சொல்கிறாங்க. இவ்வளோ பயங்கரமான ஒரு பழமையான மரம்னு பாருங்கள். அது அவ்வளோ ஒரு விஷயமா இருக்குங்க அந்த கோவிலில். இன்னும் நிறையா விஷயம் சொல்கிறாங்க. அது இனிமேல் நம்ம டீட்டெயில்டாக இனிமேல் இந்த கோயிலுக்கு வந்து நம்ம பார்த்து அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கோங்க. இவ்வளோ பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் வெயிட்டிங்க்கு அப்புறம் நம்ம அந்த கருவறை கிட்ட வந்துட்டோங்க. அதுதாங்க அந்த கருவறை. அங்கே தான் அந்த நவரத்தின கல்லால் செய்யப்பட்ட அந்த சிவன் அங்கே இருக்காருங்க. அந்த ஒரு இது தெரியுது பாருங்களேன், அதுதாங்க. கிட்டத்தட்ட நெருங்கிட்டோங்க. எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்களேன், எப்படி இருக்குது பாருங்கள். இதுதாங்க அந்த கருவறைங்க. ஆனால் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளை கொஞ்சம் வீடியோ எடுக்க விட மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் உள்ள ஆளான்னு நினைக்கிறாங்க பாருங்களேன், எடுக்க விடலை. நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணோம், கொஞ்சம் எவ்வளோ முயற்சி பண்ணோம், எடுக்க முடியல. இந்த பாதை வழியாக தாங்க வரணும். ஆக்சுவலாக 3 இடத்துலையுமே பாதை உள்ளே விட்டுருக்காங்க. ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருந்துச்சுங்க. இங்கே உள்ளே அதுக்குள்ளே தாங்க இருக்காங்க. ஆனால் எங்களை கொஞ்சம் எடுக்க விடலை. நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ உங்களுக்கு நான் வெளியே அந்த நெட்டில் எடுத்தது இருக்குது, அதை உங்களுக்கு போகிறேன், அதை பார்த்துக்குங்க. ஏன்னா அங்கே இருக்க விட மாட்டேன்ட்டாங்க. இதனுடைய திருவுருவ சிலை இப்படி தாங்க இருக்கும். ஐயோ, நாங்கள் நேராக பார்க்குறப்போ அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. நான் திருப்பி மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் வந்து மறுபடியும் இந்த கோயிலை பற்றி எடுக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்குங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் நம்ம வீடியோ எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு வாட்ச்.